வார்லயே யூஸ் பண்ண கூடாதுன்னு பேன் பண்ண டியர் கேஸ இன்னைக்கு போலீஸ் கிரௌட கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம உடம்புக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? This is day 144 ஆஃப் தெரியாததை தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல டியர் கேஸ்ன்றது உண்மையில ஒரு கேஸே கிடையாது. அதுல சிஎஸ் மாதிரி சின்ன சின்ன கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அது காத்துல ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்ணு, மூக்கு, வாய், லங்ஸ்ல பட்ட உடனே நம்ம பாடியில இருக்கிற பெயின் ரியாக்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். அதனாலதான் சில செகண்ட்ஸ்க்குள்ள கண்ணு பயங்கரமா எரியும், தானாவே கண்ணீர் வரும், மூக்கு ஒழுகும், இருமல் வரும், சில பேருக்கு மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் சிவியர் இன்ஜுரி கொடுக்கறது இல்ல, கிரௌட டிசப்பியர் பண்றதுதான். ஆனா அதனாலலாம் இது சேஃப்னு அர்த்தம் இல்ல. எஸ்பெஷலி ஆஸ்மா இருக்கவங்க, குழந்தைங்க, வயசானவங்களுக்கு எல்லாம் இது அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தலாம். நீங்க இதுக்கு எக்ஸ்போஸ் ஆனா உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்க இடத்துக்கு போங்க. கண்ணை தேய்க்காதீங்க. கண்ணு, ஸ்கின் எல்லாம் நல்லா வாட்டர் போட்டு கழுவுங்க. மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருந்தா உடனே டாக்டர் போய் பாருங்க. இந்த எல்லா ரீசனுக்காக தான் கெமிக்கல் வெப்பன் ட்ரீட்டி படி டியர் கேஸ் மாதிரி ரைட் கண்ட்ரோல் ஏஜென்ட் வார்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க. ஆனா பல கண்ட்ரீஸ்ல லா என்ஃபோர்ஸ்மென்ட் கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ண பர்மிஷன் இருக்கு. பட் எனக்கு ஒரு கேள்வி, இதெல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம பசங்க அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாங்க? கேள்வி கேட்டதெல்லாம் தப்பா இல்ல கேட்டா இப்படிதான் பண்ணுவாங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்டில் பை ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.